டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி ஆங்கிள் இருக்கா? ஒரே மாதிரி ஆங்கிள்லையா இருக்குது? பாருங்கள், இந்த ஹேர் லைன் இந்த பக்கம் வருது, இந்த ஹேர் லைன் இந்த பக்கம் போகுது, இது வந்து இந்த டைரக்ஷனில் வருது. கரெக்டாக? இது எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறுது. ஸோ அப்போ ஹேர் லைன் நம்ம எப்படி பிடிக்கணும்? கோம் பண்ணுறது நம்ம டைரக்ஷன்ஸில் மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது பார்ட்டிஷன் பிரிக்கிறோம் இல்லையா, நம்ம என்ன பார்ட்டிஷன் பிரிக்கிறோம்? டைமண்ட் பார்ட்டிஷன் பிரிச்சிடணும். இப்படி பிரிச்சுட்டு நான் இங்கே கட் பண்ணும்போது இங்கே எப்படி போடணும்னு சொல்லுங்கள். இது போட்டுட்டோம் அப்படின்னா அதாவது சில்கியான ஹேர் ஏன்னா அப்படியே வலிக்கிட்டே வரும் நேராக போட்டால். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கிரிப்னஸ் எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இங்கே இருக்குது ஹேர் லைனிங் இல்லை ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹேர் லைன் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இதை பர்ஃபெக்டாக இங்கே செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணாலும் அது போல் தான் இருக்கும். அதாவது தொங்காதோ இல்லை ஒரு மாதிரி கலைஞ்சாலும் தெரியலோ அப்படின்னு தெரியாது. நமக்கு தேவையான நீங்கள் இருக்கும். அதே மாதிரி ஹெட் ஷர்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்க கரெக்டாக இருக்கும். இங்கே அப்படியே ஒரே இதில் இருக்கும். இது மட்டும்தான் இதில் இருக்காது. இது நேச்சுரல் போட்டு பார்த்து அது மட்டும்தான் லைட்டாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக அப்படி மொத்தமாக போட்டோம்னா மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் எப்போவுமே இங்கே இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த போர்ஷனில் லென்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். இங்கே லென்த்தை பறிச்சிடணும். இப்படி இருக்குதுங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா லென்த் இங்கே நம்ம விட்டுருணும். இங்கெல்லாம் அப்படியே கிராஜுவலாக கொண்டு போகணும். கிளியராக இது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு கைடு தான் தேவை. நான் டீட்டெயிலாக உள்ளே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ளே போயிடும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், 7.7.7.5 வச்சுக்கலாம். ஆக்சுவல் டேப்பரோட இது எப்படி போகுது பார்த்தீங்களா? டயக்னலாக போதா? எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த மாதிரி திரும்பி நீங்கள் மார்க் பண்ணும்போது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு பெரிய தப்பு என்ன சொல்லி கிளைண்ட்டும் திரும்பி நம்மளோட பார்ப்பாங்க. நம்ம அதை தெரியாமல் இங்கே மார்க் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கே மிஸ் ஆகிடுச்சு, இங்கே மிஸ் ஆகிடுச்சுன்றது. முதல்ல கிளைண்ட்டை நேராக இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே எடுக்கிறேன் இல்லையா, இது எடுத்து நான் இங்கே வரும்போது இங்கே எங்கேனா படுதா, ஆனால் முடி மிஷின் மட்டும் போவோம். உங்களுக்கு ஹோல்டாகி நிற்கும். நல்லா நோட் பண்ணுங்க. ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கிறது இதை மட்டும் நம்ம குறைச்சிட்டு நல்லா செட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இங்கே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், பேரலாக லைன் எடுத்துக்கிறேன்.
டிகிரி எந்த ஆங்கிள் இருக்குது 45 ப்ரோ. என்னன்னா 90னா இப்படி வரணும். இது 90ல் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஆகிடும், இங்கேயும் ஷார்ட் ஆகிடும், உள்ளே போயிடும், அப்புறம் இங்கே வெளியில் தெரியும். ஸோ எனக்கு தேவை இங்கே இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்லைஸில் இப்போ டெக்ஸ்சர் பண்ணுறோம், தனியாக தெரியக்கூடாது. உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பிளேடை க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி போகிறோமா? இப்படி வருதா? மூவ்மெண்ட் தான் நீங்கள் உள்ளே அதாவது வெளில வரும்போது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி பாருங்கள். டைனலாக இப்போ நான் வெட்டுறதுனால இப்படி போகும்போது என்ன ஆகும், கனெக்ட் ஆகிடும். நேராக வெட்டலாம் அப்படின்னா நிற்கும்.